எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட்னுடைய வீழ்ச்சி என்பது ஆரம்பமாயிருக்கு. இது எங்கே போய் முடியும்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மார்க்கெட்னுடைய வீழ்ச்சி என்னையிலிருந்து ஆரம்பிச்சுது அப்படின்ற டைம்லைன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஏப்ரல் 2ஆம் தேதி அப்படின்றது அறிவிப்பு வருது. ட்ரம்ப் அவர்கள் எந்தெந்த நாட்டுக்கு எவ்வளவு டேரிஃப் அப்படின்றது ஆரம்பிக்கிறார். அவர் சொன்ன உடனேமே எல்லா இடங்கள்ல இருந்து பலதரப்பட்ட எச்சரிக்கைகள் அப்படின்றது வருது. ட்ரம்ப் அவர்களே, நீங்க கம்முன்னு கிடக்காம இப்படி உங்களுடைய சுய லாபத்துக்கு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ உங்களை மாதிரியே உலகம் பூரா எல்லாம் அவனுடைய நாட்டை ப்ரொடெக்ஷன் பண்ற மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சா, இப்போ இந்த நாட்டில் இருந்த குளோபலைசேஷன், இந்த உலகத்தில் இருந்த குளோபலைசேஷன், ஃப்ரீ ட்ரேட் அப்படின்றதெல்லாம் காணாம போயிடும். இதனால என்ன ஆகும்னா, உலக அளவிலேயே growth என்பது இருக்காது. ரெசெஷன் என்பது அமெரிக்காவுக்கு மட்டும் வராம உலகம் முழுவதும் growth என்பது காணாம போய் ரெசெஷன் ஆயிரும். சின்ன சின்ன நாடுகள்லாம் என்ன பண்றதுனே தெரியாம ஒரு மாதிரி திவால் ஆயிருவாங்க. அவங்கள விடுங்க, அமெரிக்காலேயே கிட்டத்தட்ட 60% மற்றும் வேலை வாய்ப்புகள் மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வார்னிங் என்பது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஏப்ரல் 6ஆம் தேதி அப்படின்னு இருக்கோம். ஏப்ரல் 9ஆம் தேதி அப்படின்ற தேதியில தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லாக என்ஃபோர்ஸ் அப்படின்றது பண்ணுறாங்க. அப்போ இடையில இந்த ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது ஒன்று பேசி சரி கட்டுவாரா? பல்வேறு நாடுகளோட நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அப்போ பல்ட்டி அடிக்கிறதுல மிகப்பெரிய ஆள் ட்ரம்ப். இன்னைக்கு ஒன்று பேசுவாப்புல, நாளைக்கு எங்கேயாவது போய்கிட்டு இருக்கீங்களா அங்கே ஏதாவது கேட்டாங்கன்னா அங்கே ஒன்று பேசுவாப்புல. இப்படி மாற்றி மாற்றி பல்ட்டி அடிக்கிறதுனால இன்னும் நம்மளுக்கு எவ்வளவு கால அளவு இருக்கு இந்த டைம் லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 9ஆம் தேதி தான். இன்னைக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி. ஸோ ஏப்ரல் 9ஆம் தேதி அது இம்ப்ளிமெண்ட் ஆக போற அந்த நேரத்தில் பல பேர் இப்படி வார்னிங் கொடுத்துருக்கிறதுனால ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது பல்ட்டி அடிப்பாரா, பல நாடுகளோட ஏதாவது டிஸ்கஷன் போவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிளியரா ஒரு டைரக்ஷன் இன்னும் மார்க்கெட் எடுக்கல. ஒருவேளை அடுத்தடுத்த வாரங்கள்ல பெரிய அளவுல மிகப்பெரிய ஒரு கிராஷ் வந்தாலும் திடீர்னு இடையில ஏப்ரல் 9க்கு முன்னாடி ஏதாவது ஒரு நாடுகளோட நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நெகோசியேஷன் ஸ்டார்ட் பண்றோம், யாரெல்லாம் எங்ககிட்ட முதல்ல நெகோசியேஷனுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பல்ட்டி ட்ரம்ப் அடிப்பாரா? மார்க்கெட்ல ஏதாவது கீழே விழுந்துட்டு இருக்கிற மார்க்கெட் அப்படியே திரும்புமா? ஒருவேளை திங்கட்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் நிஃப்டி என்பது ஒரு 500 பாயிண்டோ அல்லது 1000 பாயிண்டோ ஒரு வேளை இறங்குதுன்னு வச்சுங்க. எப்படி பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு வந்த மாதிரி பிளாக் மண்டே அப்படின்ற ஏன் வராதுன்னு நினைக்கிறீங்களா அல்லது வரும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன வேணாலும் நினைக்கலாம். நீங்க நினைக்கிறத கமெண்ட்ல பண்ணுங்க. அப்ப திடீர்னு ஊடால பூந்து ஏதாவது ஒரு டிப்ளமேட்டிக் டிஸ்கஷன்ஸ் இந்தியாவும் அமெரிக்காவும் டிஸ்கஷன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது தகவல் வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பியர் மார்க்கெட் டைம் லைன்ஸ், அதாவது இந்த பியரிஷ் டைம் லைன்ஸ் அப்படின்றது எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 to 6 நம்மளுடைய மார்க்கெட்னுடைய நிஃப்டி அந்த டேரிஃப்னுடைய அறிவிப்புகள்னால கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் பக்கம் இறங்கியிருக்கு. இனி அடுத்தது நாளைக்கு திங்கட்கிழமையிலிருந்து 7 to 9 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாக் அப்சர்வ் பண்ணி 9ஆம் தேதி இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க. அப்ப இந்த சமயத்துல மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்றது தெரியாம இருக்கு. அதே மாதிரி அந்த டைம்லைனுடைய கடைசி பகுதி 9ஆம் தேதிக்கு அப்புறம் ஆக்சுவலா இம்ப்ளிமெண்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் 9ஆம் தேதியிலிருந்து என்ன ஆகும் நண்பர்களே. இந்த சமயத்துல மிக முக்கியமான ஒரு தகவல். இன்வெஸ்டர்ஸ் எப்படியாவது புலம்பியோ ஒரு மாதிரி காலத்தை ஓட்டி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படித்தான் ஒரு காலத்துல என்னாச்சு, இதே மாதிரி தான் பியரிஷ் டைம் லைன் அப்படின்றது ஆரம்பிச்சது. அதாவது கோவிட்டுக்கு முன்னாடி 2008ல இப்படிதான் சில அறிவிப்புகள் வந்தது. அறிவிப்புகளுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை, பல கார்பரேட் கம்பெனில வராக்கடன்ல அதிகம் அப்படின்ற மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்கு அப்புறம் கீழே விழுந்தான். எல்லா முதலீட்டாளர்களும் கண்டபடி தூய தமிழ்ல, அழகிய தமிழ்ல எப்படி அடிக்கடி பேசுவாங்க. அது மாதிரி அடடா மார்க்கெட் இப்படி பண்ணிட்டானே, இப்படி கீழே விழுந்துட்டானே, பணம் இப்படி வெட்டியா போச்சே, இப்படி லாக் பண்ணி விட்டானே, நீ எத்தனை வருஷம் நீ இப்படி ஆக போகுதோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே காலத்தை ஓட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அந்த 2008 வீழ்ச்சிக்கு அப்புறம் சம்பாதிச்சாங்க. மறுபடியும் இதே மாதிரி 2020 இதே மாதிரி மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி கோவிட்னால மறுபடியும் எல்லாம் மார்க்கெட்டை கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, என் பணத்தை பூரா இந்த ஷேர் மார்க்கெட் லாக் பண்ணி விட்டானே, அட பாவி அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பொறுமையாக இருந்து ஒரு மாதிரி ஜெயிச்சு விலகி வந்துட்டாங்க.
இப்போ இந்த ட்ரம்ப்னுடைய டேரிஃப்னால என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியில போய்கிட்டு இருக்கு. இது எங்க போகுதுன்னு தெரியல. ஆனா மேபி புலம்பி அடுத்த 5 வருஷமோ 10 வருஷத்துலயோ மேபி ஜெயிச்சு வரக்கூடிய வாய்ப்பு என்பது வரலாறுல நடந்த மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் ஏதோ ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள போட்டு பணத்தை சம்பாதிச்சிடலான்னு பல்வேறு ஐடியாக்கள்ல உள்ள வந்திருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு மூவிங் ஆவரேஜ் ட்ரேடிங் கான்செப்ட்னு இருக்கு. அதாவது 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போகுதா அந்த பொசிஷன் கையில வச்சிருக்க கூடாது, 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டுதா ஏதாவது என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்து பல்வேறு அளவுல யோசிச்சு பார்ப்பாங்க. இப்ப கூட பாருங்க 2023ல ஒரு தடவை கீழே இறங்கணும் மேலே ஏற மாதிரி காமிச்சான், அதுக்கப்புறம் பார்த்தா ஃபெயிலியர். அப்போ உருப்படிக்கு அது மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணியிருக்கணும், இந்த மூவிங் ஆவரேஜ் மூலியமாக என்ட்ரு பண்ணுறவங்க இங்கே என்ட்ரு பண்ணி பார்த்துருப்பாங்க. கொஞ்சோண்டு லாஸ் ஆனமே ஆளை விட்றா சாமி, அதுக்கப்புறம் நீ ஏறி இறங்கி என்னமோ பண்ணிட்டு போ, பட் இந்த என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில ப்ராக்டிசஸ் அவங்க ஹேண்டில் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், இந்த என்ட்ரி அப்படின்றது ஃபெயிலியர் ஆயிருக்கும். அப்போ அடுத்த என்ட்ரி என்பது என்ன ஆயிருக்கும், மறுபடியும் மேல் நோக்கி போக ஆரம்பிச்சோன்னே உள்ள இறங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரிசல்ட் என்ன வருது அப்படின்றது வேறு கதை. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அல்லது ஸ்டாப் லாஸ் போடக்கூடிய குட் ப்ராக்டிசஸ் அப்படின்றது ஃபாலோ பண்ணாமல் இப்போ விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கில் யாரெல்லாம் உள்ளே வந்தாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட் எல்லாம் லாஸ் ஆகி க்ளோஸ் ஆகிற மாதிரி ஆகிடும். இன்னுமே என்னால் ஒரு உதாரணம் சொல்ல முடியும். இந்த ஷார்ட் டைம் ட்ரேடிங் பண்றவங்கள ஒரு உதாரணத்துக்கு டார்வாஸ் பாக்ஸ் தியரி அப்படின்ற மாதிரி ஒன்றை வச்சுக்கிட்டு இப்போ இந்த விப்ரோ என்பது பல வருடங்களுக்கு அப்புறம் அவனுடைய ஹையை வந்து தாண்டான், ஒரு புல்லிஷ் மொமெண்டம்ல தாண்டானா அப்போ அந்த இடத்துல எல்லாம் என்ட்ரி ஆகி சில பேர்லாம் வந்து என்ன சம்பாதிக்க முடியறதுக்கு உண்டான வழியை பார்த்துருப்பாங்க. ஒருவேளை கீழே வர்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சோண்டு இறங்கணுமே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சில முறை அவங்க வந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க, சில முறை அவங்களுக்கு லாபம் என்பது கிடைச்சிக்கிட்டே இருந்திருக்கும். அப்போ திடீர்னு ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனே திரும்பி கீழே இறங்கியிருப்பான், ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். அப்போ மரியாதைக்கு வெளியே வந்திருந்தாக்கா இது போன்ற பங்குகள்லாம் காப்பாற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த குட் ப்ராக்டிசஸ் அப்படின்றத அந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணலினா மொத்த அக்கௌண்ட்டுமே லாஸ் ஆகி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். முதலீட்டாளர்களை விடுங்க, அவங்க லாங் டைமில் 10-20 வருஷம் கழிச்சு பார்க்கலாம், அதுக்குள்ளே ட்ரம்ப் பதவி விட்டே வெளியே போனாலும் போயிடுவார்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால நண்பர்களே ட்ரேடர்களை ரொம்ப கவனமா இருங்க. இந்த பியர் மார்க்கெட்னுடைய டைம் லைன்ஸ் என்பது 2 to 6 இம்பாக்டுக்கே 500 பாயிண்ட் நிஃப்டி காலி. இனி அடுத்த வாரத்தில் 7 to 80 ஒரு டைம் லைன், 9க்கு அப்புறம் ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன டைம் லைன் அப்படின்றது தெரியாம இருக்கு. ஸோ இந்த தகவலோட நீங்க உள்ள இறங்கினா தான், அதுவும் ஹெட்ஜிங் பண்ணி உள்ள இறங்கினா தான் உங்களை நீங்களே காப்பாற்றிக்க முடியும். இல்லைன்னா அக்கௌண்ட்டை லாஸ்ட்ல க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். நண்பர்களே, இந்தியாவுக்கு ஏதோ ஒரு லக் இருக்கு, வேற லெவல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒன்று அடிக்குது பாருங்க. க்ரூட் ஆயில் பார்த்தா திடீர்னு கடுமையான வீழ்ச்சி, 1 month அளவில் எடுத்து பார்த்தாலும் சரி, 3 month 6 month எப்படி எடுத்து பார்த்தாலும் சரி கடும் வீழ்ச்சி. எல்லாமே தேங்க்ஸ் டு த ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி தான். ஒரு காலத்தில் இந்த மாதிரி குளோபல்ல பிரச்சனை இருக்கிறப்ப $30 கீழே எல்லாம் நான் போய் க்ரூட் ஆயில் பார்த்துருக்கேன். இந்த முறை என்ன பண்ண போறாங்க அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்படி ஒருவேளை க்ரூட் ஆயில் $30 கீழே போற மாதிரி இருந்தா நம்மளுக்கு வேற லெவல்ல பிரச்சனை என்பது வந்தாலும் இந்த க்ரூட் ஆயில்னால நம்மளுக்கு ஒரு நன்மை அப்படின்ற மாதிரி மாறி மாறி வந்துடும். நண்பர்களே, ரொம்ப விவரமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்குவாங்க. தட்டார்னு மார்க்கெட் என்னைக்காவது ஒரு நாள் கீழே வரும்பொழுது அழகு போல அவங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. நல்ல ஏதாவது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி ரொம்ப கம்மியான ரேட்டு கிடைக்குதா, இல்ல நல்ல ஒரு வேல்யூவான கம்பெனி நல்ல லோ ரேட்டு கிடைக்குதா அப்படின்ற மாதிரி வாட்ச் லிஸ்ட் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுங்களேன், இந்த டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய கம்பெனிகள்னு யாராவது போய் சர்ச் பண்ணி வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வைக்கணும்னா இந்த கோல் இந்தியா தற்சமயம் இந்த ரேஞ்ச் இருக்கும்பொழுதே கிட்டத்தட்ட 6% பக்கம் அவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்ட் என்பது ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ விவரமான ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரேட் என்ன இருந்தது, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ரேட் என்ன இருந்தது அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அங்கு இது வந்ததுன்னா கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க தொடர்ந்து இதே டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா பிரைஸ் கீழே அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்ட் என்பது இன்னும் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கு. அப்படின்றதுனால இது மாதிரி பல்வேறு கம்பெனிகள், ஹிந்துஸ்தான் ஜிங்க்னுலாம் ஒரு கம்பெனி இருக்கு, அவன்லாம் 750 ரூபா வரைக்கும் போன பங்கு இப்போ 350 ரூபா. அவனுடைய 5 இயர்ஸ் லோ என்ன அப்படின்ற மாதிரிலாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஐஓசின்னு ஒரு பங்கு இருக்கா, சமீபத்தில் கூட இவன் மார்க்கெட்னுடைய வீழ்ச்சியில 110 ரூபா பக்கத்தில் வந்து விழுந்தவன். அதுக்கப்புறம் அவன் டிவிடெண்ட் கான்செப்ட்ல எடுக்கிறாங்க அல்லது மேல் நோக்கி ஏறிட்டுன்னு ஏதோ ஒரு கான்செப்ட்ல எடுக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் 110 ரூபாயிலிருந்து டபக்குன்னு 130 ரூபா போயிட்டான்.
அப்ப இது போன்ற கம்பெனிகள் திடீர்னு மார்க்கெட் கிராஷ்னால திடீர்னு ஒரு 60 ரூபா ஒரு ஃபிளாஷ்ல காட்டுறான்னு வைங்களேன், ஷேர் மார்க்கெட் பத்தி நல்லா தெரிஞ்சவன் என்னைக்குமே பயப்பட மாட்டான். இங்க பாத்தீங்களா, என்ன வேணாலும் நடக்கலாம். அமெரிக்காவுடைய டவ் ஜோன்ஸ் 3 நாட்கள்ல 42,000 இருந்து எப்படி தொங்கு பாலம் மாதிரி தொங்கி போயிருக்கான் பாத்தீங்களா. இது என்னைக்காவது ஒரு நாள் தான் வாழ்க்கையில் நடக்கும். டெய்லி இப்படி நடந்ததுன்னா எல்லாரும் ரோட்ல வந்து கோந்துக்கிட்டு ஜீரோல கோந்துட்டு இருப்பாங்க நண்பர்களே. இந்த மாதிரி கிராஷ் எல்லாம் எப்பாவது ஒரு தடவை தான் நடக்கும். யோசிச்சு பாருங்க, டெய்லி கிராஷ் ஆச்சுன்னா அப்புறம் ஜீரோ, அப்புறம் யாருக்குமே அங்க வேலை இல்லை. அப்புறம் வேல்யூ ஸ்டாக்ஸ் ஏதாவது கிடக்கா, நல்ல லாபம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியா இருக்கணும், கடனே இருக்கக்கூடாது. இந்த டிசிஎஸ்க்கெல்லாம் இப்பவே கடன் இல்லை, நாளைக்கே குளோபல்ல பெரிய பிரச்சனை, யார்ட்டையுமே வாங்கின கடனை திருப்பி கொடுக்கவே நிறைய பேர் முடியாம இருப்பான், அவன்லாம் தொழிலே நடத்த முடியாது. அப்ப இந்த டிசிஎஸ்னால தொழில் அப்ப ரொம்ப சுணக்கமா இருந்தாலும் எனக்கு யாராவது கடன் கொடுங்கன்னா உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் கடன் கொடுப்பான். ஏன்னா இப்ப வரைக்கும் அது கடன்லயே இல்லை. அதே சமயம் அவன் செய்யக்கூடிய லாபம் எல்லாம் பார்த்தா ஆல்ரெடி 42,000 கோடி 46,000 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி பல்வேறு செக்டர்ல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சனோஃபி இந்தியான்னு ஒரு ஃபார்மா ரிலேட்டடான கம்பெனி, அவன்கிட்டையும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது இண்டஸ்ட்ரி பி விட ஸ்டாக் பி கம்மியா இருக்கா, இவன் ஏதாவது லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியா, அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் என்பது எப்போ வேணாலும் கீழே விழுகும், எப்போ வேணாலும் மேலே ஏறும். ஆனால் இந்த இறக்கத்துலையும் ஏற்றத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுனீங்க அப்படின்றதா ஸ்டாக் மார்க்கெட்டில் யாராக இருந்தாலும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல என்னைக்காவது ஒரு நாள் தான் ஒரு கொடூரமான நிகழ்வு அப்படின்ற நடக்கும். அதை பார்த்தா கொஞ்சம் பயம் என்பது வரதான் செய்யும். ஒரு நண்பர் சொல்றாரு, இங்க பாருங்க, போன வாரம் வெள்ளிக்கிழமையில டிஐஸ் எஃப்ஐஸ் 2 பேருமே பிடிச்சி வித்து வச்சிருக்காங்க. அவரும் 1,700 கோடிக்கு பக்கம் வித்திருக்காங்க, இவங்களும் 3,483 கோடிக்கு வித்திருக்காங்க. வாங்கினது யாரு அப்படின்ற மாதிரி தலைய சொரிஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. யார் வாங்கியிருப்பா அப்படின்னு புரியாம. ஏன்னா எஃப்ஐஎஸ்னுடைய ட்ரேடிங் என்னைக்குமே டிஐஸோட மேட்ச் ஆகிற மாதிரி இவங்க 2 பேர்த்தினுடைய டிரான்சாக்ஷன் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னமோ இவங்க வித்தா அவங்க வாங்குற மாதிரியும் அவங்க வித்தா இவங்க வாங்குற மாதிரியுமே தான் நம்மளுக்கு மைண்டு ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இப்போ ஏதோ ஒரு புது குரூப் என்னமோ ஒன்று பண்ணியிருக்கு, இவங்க வித்திருக்கக்கூடிய 5,000 கோடியும் அந்த குரூப் வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு மனசுல தோணுது. அது யாரு? அவ்வளவு பெரிய ஆள் ஊருக்குள்ள யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ், பேங்க்ஸ், அது போன்ற ஆளுக்கு தாங்க பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்காங்க. எது எப்படியோ இந்த டிஐஸ் வந்து முதல்லயே ஒரு மாதிரி இந்த மாதிரி மார்க்கெட்டில் பயமுறுத்தி இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அமெரிக்க மார்க்கெட் மாதிரி நம்ம மார்க்கெட்டும் திடீர்னு சீப்பாக இருந்திருக்கும். உச்சத்திலே இருந்திருப்பான், திடீர்னு பார்த்தா பெரிய அளவில் சீப்பாக இருந்திருப்பான். பட் இப்போ தான் நம்ம வந்து சமீபத்தில் இந்த டிஐஸ் இப்படி விற்றுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு நாளில் எந்த விதமான தகவலும் நம்மளுக்கு தெரியாது. ஒரு மாதம் இப்படி ஏதாவது நடந்ததுனா தான் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கோ அப்படின்ற மாதிரி தெரிய வரும். ஸோ ஒரு நாளினுடைய மூவ்மெண்ட்டுக்கு நம்ம எந்த விதமான ஒரு யோசனையும் நம்ம பண்ண முடியாது. இங்கே பாருங்க, ஒரு நண்பர் விளையாட்டாக சொல்கிறாப்புல, நான் வந்து என் ஊருக்கு போகணுன்னு நான் பஸ் ஏறிக்கு வந்துட்டேன், அது என் ஊருக்கு போயிட்டு மறுபடியும் நான் எங்கே பஸ் ஏறினோ அங்கேயே திரும்பி வந்துருச்சு, நான் தூங்கிட்டேன், அதனால் நான் எங்கே கிளம்பணும் அந்த இடத்துக்கே வந்துட்டேன் அப்படின்றாரு. உண்மையிலேயே நம்மெல்லாம் வந்து நிறைய பேர் ஆசையில் தான் இருந்தோம். எனக்கெல்லாம் வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே லாபம் இருக்குன்னு ஒரு கற்பனைக்கு ஒரு இமேஜினேஷனுக்கு வச்சுக்கிங்களேன். நான் வந்து இந்த சம்மரில் ஒரு 2-3 ட்ரிப்பு போடணும், கேரளாவுக்கு ஒரு ட்ரிப்பு போடணும், கர்நாடகாவுக்கு ஆந்திராவுக்குன்னு ஒவ்வொரு ட்ரிப்பு போடணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா எல்லா ட்ரிப்பையும் கேன்சல் பண்ணி விட்டேன். ஏங்க சந்தோஷமா இருந்தது, கொஞ்சோண்டு லாபத்தை புக் பண்ணிக்கிட்டு சரி ஓகே 40-50 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, அதான் லாபம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா நம்ம நண்பர் சொன்ன மாதிரி தான் அது மேலே லாபத்துக்கு போயிட்டு கடைசியில் பார்த்தா வாங்கின இடத்துக்கு வந்திருந்தாலும் பரவாயில்ல, அது நஷ்டத்துக்கே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி போச்சுன்னு இருக்கிறப்ப உனக்கு இடத்துக்கு சம்மர் ட்ரிப் வேண்டி கிடைக்குதுன்னு பிடிச்சி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டேன். நண்பர்களே, இந்த பிஜி இன்வெட்லேருந்து எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் எல்லாரும் உத்து பார்க்குறாங்க. ஏன்னா அது ஏதாவது டிவிடெண்ட் இது கொடுத்துக்கிட்டு இருப்பான், அதில் ஏதாவது ஒரு நிகழ்வு வருது அப்படின்னு பார்க்குறக்கா. அப்போது ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, எவ்வளவு குவான்டிட்டி வாங்கி வச்சிருக்காருன்னு தெரியல, பட் பிஜி இன்வெட்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது சமீபத்தில் என்ன ஒரு மெயில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பிஜி இன்வெட் வச்சிருக்கோம், அதில் நம்ம ஒரு யூனிட் ஹோல்டர், அப்போ நம்மளுக்கு ஒரு உரிமை இருக்குது. ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டரை நம்ம வந்து நாமினேட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு உரிமை இருக்கு. அது சம்பந்தப்பட்ட தகவல் தான் அது. நண்பர்களே, எந்த ஒரு ஐடி சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் அதுக்குண்டான ப்ரொஃபஷனலை தான் நம்ம போய் பார்க்கணும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டை தான் நம்ம எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கேட்கணும். ஒரு நண்பனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டான்ஃபேக் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கம்பெனி, ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 21,052 ஷேர்ஸ் நான் வாங்கியிருந்தேன், அதுக்கு சில லட்சங்கள் செலவு பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ அது என்ன ப்ரைஸில் இருக்குது? அந்த காலத்தில் ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னு வச்சிங்களேன். இப்போ அதனுடைய ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா
2798 போயிட்டு இருக்கு. இதனால வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி பக்கம் இருக்கு அதனுடைய மதிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது போன்ற ஸ்டாக்குகளை விற்கும் பொழுது இந்த மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எல்லாம் வரும்பொழுது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை அணுகி அவர் எவ்வளவு சார்ஜ் கேட்ட போறாரு, இந்த மாதிரி இருக்குங்க, எவ்வளவு என்னுடைய டாக்ஸ்ல அப்படி இப்போ வித்த என்ன டாக்ஸ் வரும் என்ன ஏது அப்படின்றத அவர் அணுகி கேட்டுக்கும் போது ஒரு நல்ல விஷயம் வரும். நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னாக்கா 10 வருஷம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கம்முன்னு பேசாமல் உட்காந்துட்டு இருந்தோம்னாக்கா ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி அது தொடர்ந்து வளர்ந்து வரும் பட்சத்தில் இங்கே பார்த்தீங்களா அவன்லாம் எப்படி வளர்ந்து வந்திருக்கான் பாருங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்மளுக்கு இதில் லைஃப் செட்டில்டு, வாழ்க்கை செட்டில்டு, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்பது இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு பியர் மார்க்கெட் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. மிக மோசமான மார்க்கெட் வரும்பொழுதும் மார்க்கெட் வேகமாக இறங்கி வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிறுகு சிறுகுதான் எந்த ஒரு வேலையும் பண்ணிக்கிட்டு இருப்பான். டெய்லியுமா இப்படி ஒரு நிஃப்டி 1000 பாயிண்ட் 500 பாயிண்ட்டுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தை இந்த மார்க்கெட் கொண்டு வருமா? இப்போதைக்கு இந்த பியர் மார்க்கெட் டைம் லைனில் 2 முடிஞ்சிருக்கு. இன்னும் ஏப்ரல் 7 to 9 ஒரு டைம் லைன் இருக்கு. ஏப்ரல் 9 தாண்டி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்து எல்லாத்துக்கும் உதவி செய்யுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி, வணக்கம்.